குற்றவாளிகளை கண்காணித்தல், மருத்துவமனைக்கு பாதுகாப்பு அளித்தல் என இரு பணிகளிலும் காவல்துறை தோல்வியடைந்து விட்டதாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆதி என்ற இளைஞர் கூலி பயனால் தொடர்பான முறையில் தரமறையாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உயிர்காக்கும் மருத்துவமனைகளை கூட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கொலைக்களங்களாக திமுக அரசு மாற்றியிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் குழந்தை பெற்றெடுத்த பெண்மணியை சந்தித்து நலம் விசாரிப்பதற்காக இந்த அதிகாலை மருத்துவமனைக்கு வந்த ஆதி என்ற இளைஞரை தலைக்கவசம் அணிந்து வந்த 3 பேர் கொண்ட கும்பல் மகப்பேறு பிரிவுக்குள் புகுந்து கொடூரமான இந்த கொலையை செய்த கூலிப்படையினரை காவல்துறையினர் இதுவரை கைது செய்ய முடியவில்லை என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். கொலை செய்யப்பட்ட ஆதி மீது கொலை வழக்கு உள்ளிட்ட 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இத்தகைய பின்னணி கொண்டவர்கள் 24 மணி நேரமும் காவல்துறையின் கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு வைக்கப்பட்டிருந்தால் அவர் கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான நோயர்கள் வந்து செல்லும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் கூலிப்படையினர் மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவுக்குள் நுழைந்து கொடூர கொலையை நிகழ்த்தியிருக்க முடியாது எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கொலையாளிகள் தப்பி ஓடியதை கூட காவல்துறையால் தடுக்க முடியவில்லை எனவும் குற்றவாளிகளை கண்காணித்தல், மருத்துவமனைக்கு பாதுகாப்பு அளித்தல் என இரு அடிப்படை பணிகளிலுமே காவல்துறை தோல்வி அடைந்துவிட்டது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.